பிளேடு பக்கத்துல பிராமணன் பிறக்கலாமே. உங்களுடைய மீட்டிங் ஒன்றுல பேசுறீங்க, வேற ஜாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 16 தலைமுறையில் யாராவது ஒருத்தரை கொண்டு கூட அது பிளேடு பக்கிரியா இதுவா பிறக்கும், அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. அது சரியா அந்த மாதிரி பேசுறது? இட் இஸ் சயின்டிஃபிக் ஃபேக்டர். அது பயாலஜிஸ்ட் தான் சொல்கிறா. ஒரு கல்யாணமான இந்த தம்பதியினுடைய அப்பா வழியோ அம்மா வழியோ 14 தலைமுறை இந்த குழந்தை கொள்ளுன்னு பயாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. சயின்ஸு அதுதான் நான் சொல்கிறேன். உனக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியாது, உன் தலைமுறை தெரியாது. நம்ம பிராமணாலே எல்லாரும் பண்ணிக்க மாட்டோமே. குலம் என்ன, கோத்திரம் என்ன, பேக்ரவுண்ட் கேட்டு பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறது மற்ற ஜாதிக்கு மட்டுமே இல்லை, பிராமணனுக்குள்ளேயும் பொறுத்தும். அது இப்போ விசாரித்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால தான் ஆயிரங்காலத்து பயிர் நான் கல்யாணத்தை அந்த நாளில். இட் இஸ் நாட் அ காஸ்ட் ஃபேக்டர். அங்கே நான் சொல்கிறது சரி, பிராமணர்கள் கிரிமினல்ஸ் இல்லையா? பிளேடு பக்கத்தில் பிராமணன் பிறக்கலாமே. இதுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்கிறீங்க. நிச்சயமா தப்பான கல்யாணம் பண்ணால் பிறந்தா செய்வான். கிரிமினல்ஸ் எவ்ரிவேர். கிரிமினல்ஸ் ஜாதி கிடையாது. நான் சொன்னது வந்து பொதுவான கருத்து. திட்டமிட்டுக்காம, பிளான் பண்ணிக்காம, இன்ஃபேச்சுவேஷன். ஸ்கூல் படிக்கும் போதே நீங்க சொல்லும் போது மற்ற ஜாதியை பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம ஜாதியில பிறந்தா இந்த பிரச்சனை இல்ல அப்படி சொல்ல. கலப்பு திருமணம் பண்ணா அந்த பிரச்சனை இருக்கு. ஆமா, விசா குலம் அந்த ஸ்பீச் நல்லா பார்க்கணும். குலம் கோத்திரம் பார்க்காம பண்ணா அந்த பிரச்சனை இருக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த குலம் கோத்திரம் வித்தின் பிராமின்ஸ். ஐ எம் வெரி கிளியர். நான் ரொம்ப தெளிவாக விஷயத்துல இந்த பலமுறை நான் விலைக்கு சொல்லிட்டேன். அந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் பொதுவானது.